புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 4 தி கிங்டம்ஸ் ஆஃப் தி லிட்டில் லைஃப் பக்கம் 146. அவளால் அடைய முடிந்த சிறிதளவு அவளைப் பற்றிக் கொண்டு அவளது மனசாட்சி குகையில் ஒதுக்கி வைத்தாள். எனவே மங்கலானது ஒளியிலும் சக்தியிலும் வளர்ந்து இறுதியில் தனது உயர்ந்த விதியை அடைய வேண்டும். கடவுளை பார்த்து பிரபஞ்சத்தை சுற்றிப் பார்க்க வேண்டும். தோல்வியால் கற்றுக்கொள்ள வேண்டும், வீழ்ச்சியால் முன்னேற வேண்டும். சுற்றுச்சூழலுடனும் அழிவுடனும் போரிட வேண்டும். மற்றும் உடைமை மூலம் தனது சொந்த பரந்த வளர. பாதி வழியில் நின்றவள் தன் பாதையைக் கண்டு கொள்ளவில்லை. இன்னும் எதுவும் சாதிக்கவில்லை, ஆனால் தொடங்குவது இன்னும் முடிந்தது என்று தோன்றியது அவளுடைய சக்தியின் வட்டம். அவள் மட்டும் அறியாமையின் தீப்பொறிகளை அழித்துவிட்டாள். உயிரால் மட்டுமே சிந்திக்க முடியும், மனம் அல்ல. உணர்வால் மட்டுமே உணர முடியும், ஆன்மா அல்ல. வாழ்க்கையின் சுடரின் சில வெப்பம் மட்டுமே எரிந்தது. இருக்க சில மகிழ்ச்சி, சில உணர்வுகளின் பேரானந்த பாய்ச்சல்கள். அனைத்தும் அரை உணர்வு சக்தியின் தூண்டுதலாக இருந்தது. அடர்த்தியான உயிர் நுரையில் மூழ்கிய ஒரு ஆவி. விஷயங்களின் வடிவத்தைப் பற்றி ஒரு தெளிவற்ற சுயம். கடவுளின் திராட்சைப் பழத்தின் முதல் பழங்கால திராட்சையை பிடிக்க பாத்திரங்களைத் தேடி நகர்ந்த அனைவருக்கும் பின்னால் பூமியின் சேற்றில் அமானுஷ்ய பேரின்பத்தின் கசிவு மயக்கமடைந்த ஆன்மாவையும் மனதையும் போதையில் ஆழ்த்துகிறது. உலகின் குருட்டு மையத்தில் உள்ள தெளிவற்ற வசிப்பவர், ஒரு பிறக்காத கடவுளின் விருப்பம், ஒரு ஊமை ஆசை. மூன்றாவது படைப்பு இப்போது அதன் முகத்தை வெளிப்படுத்தியது. உடலின் ஆரம்பகால மனதின் அச்சு உருவாக்கப்பட்டது. ஒளியின் ஒரு பிரகாசம் தெளிவற்ற உலகப் படையை தூண்டியது. இது பார்க்கும் யோசனையுடன் உந்தப்பட்ட உலகத்தை வீழ்த்தியது மற்றும் சிந்தனையின் மாறும் புள்ளியுடன் செயலை ஆயுதமாக்கியது. ஒரு சிறிய சிந்தனை காலத்தின் படைப்புகளை பார்க்கிறது. கீழே இருந்து ஒரு கடினமான பரிணாமம்.